ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 9வது வசனத்தில் முதல் 2 வார்த்தை பாருங்கள், தேவனுடைய ஆவி அப்படின்னு வருது. அதே வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு வருது. ஸோ இங்கே ஆவி அப்படின்றது இந்த 2 வார்த்தைகளுக்கு காமனாக இருக்குது. அப்போ இந்த ஆவி அப்படின்னாலே ஆவியானவர் தான். இப்போ கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு வரும்போது கிறிஸ்துவே ஆவியானவர், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? வெளிப்படையாக இருக்கே. ஸோ கிறிஸ்து தான் ஆவியானவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பட் இதுவும் ரொம்ப தப்பான ஒரு கன்க்ளூஷன். அந்த மாதிரியான எந்த ஒரு பொருளும் இந்த வசனத்தில் கொடுக்கப்படவில்லை. சரி, இதனுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற 3வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அங்கே தெளிவாக பவுல் பிதாவையும் குமாரனையும் வேறுபடுத்தி காட்டுறார். 3வது வசனத்தில் அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த வார்த்தையை கவனிங்க, அனுப்புறாரு. ஸோ ஒரு விஷயத்தை சென்ட் பண்ணுறதுக்கு 2 விஷயங்கள். ஒருத்தர் அனுப்புறது, இன்னொன்று பொருள். பொருளே அனுப்புகிறவர் ஆயிர முடியாது. இப்போ நான் ஒரு பேனா உங்களுக்கு பரிசாக அனுப்புகிறேன் அப்படின்னா அந்த பேனா வேற ஒரு பொருள், அனுப்புறது வேற ஒரு நபர். அந்த பேனாவே நான் ஆயிட முடியாது. ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸோடைய போதனை இப்படி தான் இருக்குது. பிதா இயேசுதான் அப்படின்னு சொன்னால் பிதாவே தன்னை அனுப்பினாரா அப்படின்ற கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? பட் லாஜிக்கலாகவும் இது பாசிபிளே கிடையாது. இங்கே தெளிவாக சொல்லுது, பிதா தான் குமாரனை அனுப்புகிறாரு அப்படின்னு. ஸோ இங்கே 3வது வசனத்திலேயே இயேசுவையும் பிதாவையும் பவுல் வேறு பிரித்து காமிச்சிட்டார். அதை தொடர்ந்து 9வது வசனத்தில் அவர் சொல்லிட்டு வர்றார், தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு. ஆவியானவரையும் பல வசனங்களில் நம்ம இது இல்லாமல் வேறு வேறு வசனங்களில் ஆசிரியர்கள், வேதாகம ஆசிரியர்கள் பிரித்து தான் காமிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த வசனத்தை நம்ம படித்த மாதிரியே. ஆகையினால இந்த வெறும் அந்த வார்த்தையை மட்டும் வைத்து கிறிஸ்துதான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வாதம் பண்ணுவது ரொம்ப அது வேடிக்கையாக இருக்கிறது. இப்போ நம்ம அந்த 9வது வசனத்தினுடைய வார்த்தைக்கே நம்ம வருவோம். தேவனுடைய ஆவி, இன்னொன்று கிறிஸ்துவின் ஆவி. இந்த வார்த்தை பார்த்தீங்களா, தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி. அந்த 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 உடைய அப்படின்ற விஷயத்தில் தான் விஷயமே இருக்குது. கிரீக்கில் பொறுத்த வரைக்கும் இது ஜெனிட்டிவ் கேஸில் இருக்குது. ஜெனிட்டிவ் கேஸ்னால் அது உடைமை பொருள், அதுதான் அதனுடைய அர்த்தம். அதாவது தேவனுடைய ஆவி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆவி தேவனுடையது, அந்த ஆவி அவருடையது அப்படின்னு இந்த உடைமை பொருளாக விளக்கம் கொடுக்கப்படுது இந்த வார்த்தை. அதுதான் ஜெனிட்டிவ் கேஸில் இருக்குன்னா அந்த அர்த்தத்தை தான் அது கொடுக்கும். இப்போ தேவனுடைய ஆவின் அப்படின்னு வரும்போது அந்த ஆவி தேவனிடத்தில் இருந்து வருகிறதாக இருக்கிறது. இப்போ கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொல்லும் போதும் அந்த ஆவி கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிறது. அந்த ஆவி கிறிஸ்துவனுடையது, அவருடையது. அந்த உடைமை, அந்த பொருள் அவருடையது அப்படின்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. இதிலிருந்து நான் சொல்கிறேன், யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் பாருங்கள், இயேசு சொல்கிறாரு, பிதாவின் இடத்துல இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர். ஓகே, பிதாவின் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது அனுப்புறது 2 பேராக இருக்கிறாங்க. ஒன்று, அந்த ஆவி யார் இடத்துலேருந்து வருகிறது என்றால் பிதாவின் இடத்துலேருந்து. யார் அனுப்புகிறாருன்னா இயேசு அனுப்புகிறார். அப்போ அந்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து வருகிறார், இயேசுவின் இடத்திலிருந்தும் அனுப்பப்படுகிறார். வசனம்
நான் மேலே படிக்கிறேன் பாருங்கள். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஸோ இந்த வசனத்திலேயே நமக்கு நல்லா தெரியுது, இயேசுவும் பிதாவும் வேற நபர்களாக இருக்கிறாங்க. இல்லைங்க, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த அர்த்தம். நீங்கள் உங்களுடைய அர்த்தத்தை சொல்கிறீங்க, ஆனால் பைபிள் அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க, ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள். ஓகே, கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையில் வர்ற அந்த உடைமை பொருளை நீங்கள் பாருங்களேன், கிறிஸ்துவின் நிருபம். இந்த வசனத்தில் வர்ற வார்த்தைகளை கவனிங்க, கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பவுல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். முன்ன நம்ம படித்த அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு நம்ம படித்தோம். ஒன்லி ஜீசஸ் இந்த வார்த்தையை வச்சு இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவே ஆவியானவர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அதே லாஜிக்கை இவங்க இங்கேயும் அப்ளை பண்ணணும். இங்கே என்ன சொல்லப்படுது, கிறிஸ்துவின் நிருபம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது கிறிஸ்து ஒரு நிருபமா, ஒரு புத்தகமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதே லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ண முடியுமா? அப்படி அப்ளை பண்ணால் அது எந்த அர்த்தத்தை கொடுக்குது? ஆண்டவர் ஒரு நபராச்சே, அவர் எப்படி ஒரு புத்தகமாக முடியும்? இல்லை, அந்த அர்த்தத்தை கொடுக்கல. கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வந்த அல்லது கிறிஸ்து உடைய நிருபமாக இருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய பொருள், நீங்கள் அவருடைய உடைமை அப்படின்னு பவுல் இங்கே சொல்கிறார். இன்னொரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவை தாவீதின் குமாரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பைபிள்லேயும் அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். அப்போது சேம் லாஜிக் இங்கேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி அந்த வார்த்தை வருது இல்லைங்களா, அந்த வார்த்தையை வச்சு கிறிஸ்துவின் ஆவி வேறு யாரும் இல்லை, கிறிஸ்துவே ஆவியானவர் அப்படின்ற வர்ற மாதிரியே தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு வரும்போது தாவீதே அந்த கிறிஸ்து அப்படின்ற அர்த்தத்தை நம்ம கொடுக்க முடியுமா? முடியாதே. இவர் இல்லையே, இவங்க வேற அவர் வேறையாச்சே. அப்போது பாருங்கள், லாஜிக் எங்கேயுமே இது அப்ளை பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் தப்பான ஒரு அர்த்தத்துக்கு வருது. ஆனால் இவங்களுடைய அனுமானத்தில் இந்த டாக்டரின்ஸ் எல்லாம் இவங்க கட்டிட்டு வராங்க. என்ன அனுமானம்? ஒரே நபர் தான் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்கெல்லாம் ஆவி வருதோ, எங்கெல்லாம் பிதான் வராரோ அவங்கெல்லாம் இயேசு தான் அப்படின்னு இவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க. பட் அந்த கிளைமுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் பைபிளில் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த அந்த வசனங்கள்லேயும் அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கல. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனாக சொல்ல வர விஷயம், பிதாவோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவர் நெருங்கிய ஒரு தொடர்புக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனாலும் பிதா, இயேசு இவங்க 2 பேருமே பரிசுத்த ஆவியானவர் தான். இன்றைக்கி நம்ம பார்த்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோம். அதில் மேலே உள்ள வசனத்தில் ஸ்ட்ராங்காக நமக்கு தெரிகிறது என்னென்னா, பிதா இயேசுவை அனுப்புகிறாரு. பிதாவே தன்னை அனுப்பி கொள்ளலை. அப்படி அனுப்பவும் வாய்ப்பு கிடையாது. லாஜிக்கலாகவும் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஃபைனலாக இயேசு பரிசுத்த ஆவியானவரா அப்படின்னா கிடையாது.